நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி, மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 5:56 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:12 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையம் சீராக உயருங்க. புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பல வகையில பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உடன் நல்ல குறைவு போன்றவை ஏற்பட்டாலும் பெண்ணை சரியாக கொடுங்க. திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். மனசுக்குள் வீண் கவலைகள் எழுந்து பெண்ணை சரியாக கூடும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும்பலாக இருக்கக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதலுக்காக சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாக இதிலும் ஈடுபடுவது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் மேலோங்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நட்பு வட்டம் விரிவடைய கூடுங்க. வீண் மன சங்கடத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரணி. நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். செய்கின்ற செயலை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று நீங்க சந்தான பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கருத்திகை. இன்று நீங்க குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். திட்டமிட்டு எதை செய்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுங்க. குறிக்கோளோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பங்கள் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சிநேகம் கண்டிப்பாக வெளிப்படும். தனக்கென தனி வீடு அமைதி வீடு கொடுங்க. குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நிறைவேறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் வந்தாலும் சரியாகும். பதட்டப்பட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். கவலைகள் ஏற்படாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. விருப்பம் இல்லாமல் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த காரியங்களை, செய்ய நினைத்த காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். இன்று சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். இன்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க.
காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. காதல்ல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கூடுங்க. மாணவர்கள் முடிந்தளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் இன்றை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. என்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காசு பணம் கண்டிப்பாக சேருங்க. இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் ஜெயிக்க முடியும். யாரையும் இன்று நீங்க காயப்படுத்தி பேசிவிட வேண்டாம். அதில் கவனம் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிக்க முடியும். பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தன வரவுக்கு என்று குறைவு இருக்காது. இறை அருள் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மிதுனம் ராசினியருக்கு அரசு பதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான பலனை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் போது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். பிரச்சனை கொடுக்கும். குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க செய்யும் காரியங்களை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும். யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனமாக பேசுங்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு முடிவுகளில் லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்கள் உருவாக்கக்கூடும். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும்.
ஆராய்ந்து செய்யும் காரியங்கள கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கூட்டும். புனர்பூசம். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடக்கின்ற காரியங்களை கூர்மையாக கவனிப்பீர்கள். எதையும் அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீர்கள். தீவிர தெய்வ பக்தியை உண்டாக்கிக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுக்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைந்து திரிந்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சுலபமாகவும் இன்று பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடகம் ராசினியர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சுலபமாகவும் கல்வியில ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு இன்று யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது மிக நல்லது. புதிய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். புதியதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று ஓரளவு செல்வ சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பூசம். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்லன்புடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். செலவுகளை குறைக்க முடிவெடுங்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு நேர்மையை கடைபிடித்து சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. ஆயில்யம். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்கும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். முடிஞ்ச அளவு சிந்தித்து செயல்படுங்கள். அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் கொஞ்சம் குழப்பம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது ரொம்ப நல்லது. சாதகமான நல்ல சூழல் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழல் இருக்கும். போக போக சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கொடுத்து பேசுவது ரொம்ப முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். என்று காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று ஒரு பக்கம் உடல் உழைப்பு ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான நிலை வெளிப்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலிமை உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரம். இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் இந்த அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று பொறுப்புகள் கண்டிப்பாக பெறக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாக்கிய விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து காத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றல் காரியங்களை சாதிக்க உதவ கொடுங்க. குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடுங்க. வீண் கவலைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாகனம் சொத்து சேர்க்கை போன்றவை ஏற்படக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் இன்று குழப்பங்கள் இருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் கடுமையாக உழைப்பீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். முக அழகும் கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இன்று நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பண பொறுப்புகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல விஷயங்களை கவனமாக எதிர்கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. வீடு வாங்கும் முயற்சி கூட கை கொடுக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். சித்திரை. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நடக்கும் காரியங்களை மட்டும் யோசித்து செய்யுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இந்த நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட விஷயங்களையும் சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள்.
கொடுக்கல் வாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். மதிய வேலை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்க கூட தான் இருப்பார்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசி செய்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க சந்தேக பார்வை கொண்டு பார்க்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக பக்கபலமாக இருப்பார்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். சற்று நிதானம் மட்டும் இருக்கட்டும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக தலை தூக்கும். அதை சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று கூடுதல் வேலை பொழு இருக்க கொடுங்க. உடலும் கொஞ்சம் சோர்வடையக்கூடும். பெண்கள் இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். வெளியில் சொல்ல முடியாத மன கஷ்டமும் உள்ளே இருக்க கொடுங்க. தேவையில்லாத கவலையை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். பொறுமையாக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் அவசரமாக இதிலும் ஈடுபட வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியும் உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. விசாகம் காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடும். என்று உங்க மனசுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இறை அருளால் உங்களுக்கு மிகுந்த நல்லது நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடுங்க. தெய்வ பக்தி உண்டாக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். தெய்வ பக்தியும் இன்று உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று எதிலும் உங்களுக்கு மன நிம்மதி கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். இன்று வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டை. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நான் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தனுசு ராசினியர்கள் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மை கடைபிடித்து வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படக்கூடும். இனிமையான பேச்சு வெளிப்படக்கூடும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தன வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. வாழ்க்கையில நீங்க சிரமம் எடுத்தது கண்டிப்பாக சரியாகுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு பொறுமையாக மட்டும் செயல்படுங்கள், அது போதும். காரியங்கள் கைகூடுவதற்கு எதிலும் பொறுமை வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற முடியும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சக ஊழியரிடம் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். உடல் பிணிகள் கண்டிப்பாக தீரும். காதல்ல கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. முக்கியமாக படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. இன்று நீங்க நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டுவது உங்க கையில் உள்ளது. தேவையில்லாத பிரச்சனைக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பூராடம். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் இருக்கும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்து விடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று எதிர்பாராத சில திருப்பங்களும் இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கூடுங்க. உத்திராடம். இன்று நல்லவைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோரும் மத்தியிலும் இன்று சிறந்து விளங்குவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று
எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். தன வரவும் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கக்கூடும். எல்லா விதத்திலும் ஓரளவு ஏற்றங்களும் இருக்கக்கூடுங்க. செயல்களை நீங்க வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சாதுரியமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்க கொடுங்க. இந்த குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடும். சீரான முன்னேற்றம் இருக்கும். வீண் மன கவலை தயவு செய்து வேண்டாம். எதிர்பாராத அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கி விடுவீர்கள். வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இல்லத்திற்கு தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக பேசுடன் விலகி இருக்க பாருங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை இன்று நீங்க அதிகப்படுத்துங்கள். முடிஞ்சளவு செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பை கொடுக்குங்க. இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். திருவோணம். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடும். ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஓரளவு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. இன்று சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளையும் கலந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கும்பம் ராசினியர்கள். செய்யும் காரியங்களை நீங்க ரொம்ப அற்புதமாக செய்வீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமானதாகத்தான் இருக்கக்கூடும். இருந்தாலும் சிலர்கள் உங்களை குறைகள் சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். நீங்க தான் அதனை அனுசரித்து செல்ல வேண்டும். சாதுரியமான பேச்சும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றமும் இருக்கக்கூடுங்க. உங்களுடைய பொருட்களை மட்டும் நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். இன்று வியாபாரம் தளத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை கொஞ்சம் ஏற்படும். உறவுடன் நிதானத்தை செல்வது மிக நல்லது. தயவு செய்து வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பு இன்று வெளிப்படக்கூடும். சக நண்பரிடம் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடுங்க. எதிலும் சின்னதாக தடுமாற்றம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறந்து விளங்கி காட்டுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். சதயம். என்று சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீணான மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்து பேசுங்கள், அது போதும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். போராட்டாத்தி. இந்த விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள கோபம் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையும் இருக்கக்கூடும். எதையும் சமாளித்துத்தான் செயல்பட வேண்டியிருக்கும். இருந்தாலும் பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலை சீராகத்தான் இருக்கும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். புதிய பொருட்களை கவனமாக கையாளுங்கள். வாக்குவாதனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லத்தில் அமைதி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். கடின உழைப்பு கண்டிப்பாக வெளிப்படுத்தியவர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். மற்றவரின் பிரச்சனைகளுக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடும். பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நகைச்சுவாக பேசி என்று எல்லோரையும் சிரிக்க வைப்பீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தண்ணீர்படுத்திக் கொள்வீர்கள். காதல் குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். தேர்விலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை நடக்க கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாட்டே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. என்று உங்களுக்கு காரியங்களை சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கூடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் என்று சொல்ல முடியும். ரேவதி. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை பொறுத்தவரை யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் எந்த காரணத்திற்காகவும் தயவு செய்து காயப்படுத்தி விட வேண்டாம். அதற்கு பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. என்று ஓரளவு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.